Question number 8. Set A கொடுத்துருக்காங்க, set B கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் ரைட் A cross B கேட்குறாங்க. ஓகே, ஸோ முதல்ல நம்ம A cross B எழுதலாம். A cross B என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ எப்படி எழுதலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் அ செட் ஆஃப் ஆர்டர் பேர். அப்போ செட் பண்ணிக்கணும் ஆர்டர் பேர். ஃபர்ஸ்ட் 1,3 இல்லையா, 1,3, அடுத்து 1,4, அடுத்து 2,3, அடுத்து 2,4 இல்லையா. ஸோ இதான் வந்து A cross B. ஸோ A கார்ட்டீசியன், B கன்வென்ஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, how many subsets will A cross B have? A cross B க்கு எத்தனை subsets இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் number of subsets is equal to formula. number of subsets கண்டுபிடிக்க formula 2 power n. then என்ன, எத்தனை எலிமெண்ட்ஸ், எதுக்கு சப்செட் கேக்குறாங்க, A cross B. A cross B ல மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கு, 1 2 3 4. அப்பனா 2 power 4 ரைட்டா. அப்ப 2 power 4 னா எவ்வளவு வரும், 16. அப்பனா மொத்தம் A cross B ல மொத்தம் எத்தனை சப்செட்ஸ் இருக்குன்னா 16 இருக்கும். சரி, அடுத்து லிஸ்ட் them, அது என்னென்னன்னு கேக்குறாங்க. சரியா, சோ அப்ப அது என்னன்னு சொல்லிடலாம், சப்செட்ஸ் ஆர். எப்பவுமே சப்செட் அப்படின்னா அதுல எம்டி செட் ஒன்று இருக்கும் கண்டிப்பா, அதனால எம்டி செட் ஒன்று. அதுக்கப்புறம் தனித்தனியா எழுதணும். சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உதாரணத்துக்கு A = A, B எடுத்துக்கிறேன். ஏன்ற செட்ல ஏயும் பி இருக்கு, பின்ற செட்ல சியும் டி இருக்கு ரைட்டா. அப்ப A cross Bன்றது என்ன வரும், ஓகே. இப்போ A cross B எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்க கேட்டது உங்கள்ட்ட சப்செட் தான் கேக்குறாங்க இல்லையா. அப்ப A cross B வந்து டர்ம்ஸ் வரும். ஓகே, சப்செட்ன்றதுல கண்டிப்பா எம்டி செட் ஒன்று. அடுத்து பாருங்க, மேபி இதை நீங்க A ன்னு வச்சுக்கலாம், இது வந்து A, இதை வந்து B ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து C ன்னு எடுத்துக்கலாம், இதை D ன்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு இதை இது இருக்குங்க. இப்போ A cross Bன்றது ஒரு செட். இதுக்கு நம்ம சப்செட் எப்படி எழுதுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் A மட்டும் எழுதணும், A, அடுத்து தனியா B, அடுத்து C, அடுத்து D. தனித்தனியா எழுதணும் ஒவ்வொரு செட்டா போட்டு. அப்ப அது மாதிரி எழுதலாமா. அப்ப எப்படி எழுதிருக்கு, 1,3. புரியுதா, இது வந்து ஆர்டர் பேர் கிடையாது, ஒரு செட்டா எழுதணும் அவ்வளவுதான். ஓகே, 1,3 அது ஒரு தனி, அது ஒரு செட் எழுதணும். அடுத்தது செட் பிராக்கெட், நெக்ஸ்ட் P, P வந்து என்னது, 1,4. அடுத்து என்ன வரும், 2,3. அடுத்து என்ன வரும், 2,4. புரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட் தனித்தனியா, ஓகேவா. ஆனால் உதாரணத்துக்கு சும்மா A எழுதுறேன், A = A B C D அப்படின்னு மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு சப்செட் இருக்கிறப்ப தனித்தனி எலிமெண்ட்டாக செட் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும். அதான் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எழுதிருக்கேன், தனித்தனி செட் ப்ராக்கெட். அடுத்து ரெண்டா சேர்த்து எழுதணும். அப்போ எப்படி வரும், A, B, அது ஒரு செட் ரைட்டா, A, B. அடுத்து A, C, அடுத்து A, D ரைட்டா, AB, AC, AD. அப்போ அது மாதிரி இங்கே சொல்லுங்க. அடுத்து என்ன வரும், செட் பிராக்கெட் A, B யா, அப்போ என்ன வரும், 1,3, 1,4 ரைட்டா, A, B. அடுத்து A, C இங்கே. அப்போ எப்படி வரும், செட் பிராக்கெட் 1, 3, 2, 3, AB, AC, at AD யா. அப்போ என்ன வரும், 1, 3, 2, 4 சரியா, AB, AC, AD இருக்கு. அடுத்து B யை ஃபர்ஸ்ட்ல வச்சு எழுதுங்க. அப்போ என்ன வரும், BC, BD வரும் இல்லையா, BC, BD. அதே மாதிரி பார்த்துக்கணும், Bன்றது என்னது, 1,4. ஸோ செட் பிராக்கெட் 1,4 இல்லையா, B. அடுத்து C வந்து 2,3. BC எழுதிட்டேன், நெக்ஸ்ட் BD. அப்போ என்ன வரும், செட் பிராக்கெட் B வந்து 1,4, D வந்து 2,4 ரைட்டா, செட் பிராக்கெட். ஸோ இந்த சப்செட் எழுதுறப்ப மறந்துக்கூடாது, ஒவ்வொன்றும் தனித்தனி செட் பிராக்கெட் போட்டு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ A ஃபர்ஸ்ட் வச்சு எழுதிட்டோம், B ஃபர்ஸ்ட் வச்சு BC, BD எழுதிட்டோம். அடுத்து C ஃபர்ஸ்ட் வச்சு எழுதணும்.
அப்போ CD எழுதலாம் இல்லையா? அப்போ என்ன வரும்? செட் பிராக்கெட் C வந்து 2, 3, D வந்து 2, 4. சரியா? ஸோ A ஃபர்ஸ்ட், B ஃபர்ஸ்ட், C ஃபர்ஸ்ட், D ஃபர்ஸ்ட் வச்சு எழுதிட்டோம். ஓகே, இப்போ எத்தனை வருது கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. அது இது ஃபுல்லாக சேர்த்து 1, 6, 7, 8, 9. அடுத்து 10, 11. 11 எழுதிட்டோம். மொத்தம் நம்ம 16 சொல்லியிருக்கோம், 11 எழுதிட்டோம். இன்னும் 5 இருக்கு. சரி, இப்போ 2 எழுதிட்டோம். அடுத்து 3 எழுதலாமா? 3 எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ABC எழுதலாம் இல்லையா? செட் பிராக்கெட் ABC. A என்ன? 1, 3. B என்ன? 1, 4. C என்ன? 2, 3. புரியுதா? இதெல்லாம் சேர்த்து ஒரே செட்டுக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் ABC A B C 3 எழுதணும். அடுத்து A B D எழுதலாமா? அப்போ எப்படி வரும்? A வந்து 1, 3, B வந்து 1, 4. அடுத்து ஏற்கனவே ABC எழுதிட்டோம். அடுத்து ABD 2, 4. சரியா? ஸோ அடுத்து என்ன இருக்கும்? A ஃபர்ஸ்ட் வச்சு எழுதணும். அடுத்து B ஃபர்ஸ்ட் வச்சு எழுதிட்டோம். அடுத்து C ஃபர்ஸ்ட் வச்சு எழுதினா வெறும் C D மட்டும்தான். அடுத்து 3 எழுதுறப்ப எப்படி வரும்? A B C இல்லையா? ABC வரும். அடுத்து A B D வரும் இல்லையா? ABC ABD. அடுத்து B வச்சு எழுதுறப்ப எப்படி வரும்? B C D அப்படி எழுதணும் இல்லையா? ஸோ ABC நம்ம எழுதிட்டோம் இல்லையா? ABC எழுதிட்டோம், ABD எழுதிட்டோம். அடுத்து BCD எழுதுங்க. ஸோ BCD எப்படின்னா செட் பிராக்கெட் போட்டுக்கோங்க. B வந்து என்னது? 1, 4. C வந்து 2, 3. D வந்து 2, 4. ஸோ BCD எழுதிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 4 எழுதணும். அப்போ 4னா இருக்கிறதே ஒரு 4 தான் இல்லையா? ABCD. அப்போ சேர்த்து எழுதி. ஸோ அப்போ என்ன வரும்? 1, 3, 1, 4, 2, 3, நெக்ஸ்ட் 2, 4. 4மே சேர்த்து. சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதணும். சப்செட்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே எம்டி செட் எழுதணும், அது ஒரு சப்செட். அதுக்கப்புறம் தனித்தனியாக எழுதணும். A தனியா எழுதிக்கோமா, A தனியா, B தனியா, C தனியா, D தனியா, ஒன்று எழுதணும். அடுத்து 2 எழுதணும். அப்போ என்ன வரும்? AB AC AD, AB AC AD எழுதணும். அடுத்து B முதல்ல சொல்றப்ப BC BD வரும். அடுத்து C சொல்றப்ப CD வரும். அதுக்கப்புறம் 3 எழுதுறப்ப ABC, அடுத்து ABD, அதுக்கப்புறம் ACD ஒன்று எழுதணும் இல்லையா? ஓகே, இப்போ மொத்தம் 16 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, அடுத்து 10, 11, 12, 13, அடுத்து 14, 15. ஓகே, இடையில ஒரு மிஸ் ஆகுது. ஓகே, இப்போ 3 மிஸ் ஆகுது பாருங்க. ABC எழுதிட்டோமா? ஓகே, ABC எழுதிப்போம். ஓகே, 1, 3, 1, 4, 2 ABC எழுதிட்டோம். அடுத்து ABD எழுதிட்டோமா? 1, 3, 1, 4, 2 4. அது ABD. நெக்ஸ்ட் B வச்சு எழுதுறப்ப என்ன எழுதலாம்? BCD. B வந்து 1, 4, 2, 3, 1, 4, 2, 3, 2, 4. ஓகே, அது BCD. ABC எழுதிட்டோம். அடுத்து ABD எழுதியாச்சு. அடுத்து ACD எழுதிட்டோமான்னு பாருங்க. ACD 1, 3, 2, 3 எழுதிட்டோமான்னு பாருங்க. அது மட்டும் எழுதல, அதையும் சேர்த்துக்கணும். இந்த இடத்துல சேர்த்துக்கணும். ஸோ செட் பிராக்கெட் ACD இல்லையா? A வந்து 1, 3, C வந்து 2, 3, D வந்து 2, 4. இது ஒரு செட் பிராக்கெட் போட்டு வச்சுக்கலாம். புரியுதா? ரைட். ஸோ அப்போ மொத்தமாக நமக்கு பார்த்தீங்கன்னா 16 சப்செட் வந்துருக்கும். ரைட்டா? ஸோ இது ரெண்டு பேராக எழுதுறதுனால மேபி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? இது ஃபுல்லாக A, இது B, இது C, இது D அப்படி ஞாபகம் வச்சுன்னா இங்கே எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் சைடில் உங்களுக்கு சிம்பிளாக எழுதாம ஃபஸ்ட்டு சப்செட் வந்து எப்பவுமே எம்டி செட். ஓகேவா? இங்கே பார்த்துக்கோங்க, தெரியலன்னு. ஸோ இது எம்டி செட். அடுத்து சிங்கிளாக எழுதுன்னு சொன்னேன். அப்போ என்ன ஆகும்? A, B, C, D சிங்கிளாக வரும். ஓகேவா? சரி, அடுத்து என்ன சொன்னேன்? டபுளாக எழுதணும். அப்போ டபுள்னா A வச்சு எழுதணும் இல்லையா? அப்போ என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டு AB, அடுத்து AC, அடுத்து AD இப்படி எழுதலாம் இல்லையா? அடுத்து B வச்சு எழுதுறப்ப எப்படி வரும்? BC BD வரும். அடுத்து C முதல்ல எழுதுறப்ப CD
ஸோ ரெண்டு ரெண்டாக இருக்கிறது இத்தனை வந்துடும் ரைட்டா. ஃபர்ஸ்ட் எம்டி செட், அப்புறம் தனித்தனியாக, அப்புறம் ரெண்டு ரெண்டா, அதுக்கப்புறம் மூணு மூணா எழுதணும். மூணு மூணா இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஏபிசி ஏபிசி, அதுக்கப்புறம் ஏபிடி இல்லையா, ஏபிசி ஏபிடி. அடுத்து பியை வச்சு முதல்ல எழுதுறப்ப பிசிடின்னு வரும். அதுக்கப்புறம் ஏசிடின்னு ஒன்று எழுதலாம் இல்லையா, ஏசி. அது ஸோ மூணு மூணா எழுதிட்டோம். அடுத்து நாலு நாளாக இருந்தப்ப ஏபிசிடி. ஸோ இப்படியே பாருங்க, இது ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 கரெக்டாக வந்துச்சு. இங்கே வந்து நான் சிம்பிளாக அவங்க ஏபிசின்னு சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இது ஏ, இது பி, இது சி, இது பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு 16 சப்ஜெக்ட் வந்துடும். சரி, கொஸ்டின் நம்பர் 9. n of a கொடுத்துருக்காங்க, n of b கொடுத்துருக்காங்க. a cross b வந்து ஃபுல்லாக கொடுக்காம சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட a என்ன b என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். ஏன்னா இதுதான் a cross bன்றப்ப முதல்ல வர்றதெல்லாம் a, செகண்ட்லாம் வர்றது b. அப்போ அந்த செட்டில் ஃபர்ஸ்ட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே y இருக்குது, இங்கே s இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது ஏல தான் இருந்துருக்கும். அப்போ a is equal to எவ்வளோ, x, y, z. அடுத்து ஏன்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து a cross b ன்னு சொன்னதுனால நம்ம a-ன்றது முதல்ல, b-ன்றது செகண்ட் எடுத்துக்கணும். அப்போ b is equal to செகண்ட்ல இருக்குது. செகண்ட்ல என்ன இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. எலமெண்ட் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன மட்டும் எழுதிக்கலாம், 1, 2 அதை மட்டும் எழுதிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. என்ன சொல்றாங்க, a cross a has 9 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. மொத்தமா 9 எலமெண்ட் இருக்கு. அதுல 2 எலமெண்ட் கொடுத்துட்டு மீதி என்னன்னு கேக்குறாங்க. சரி, அப்ப முதல்ல செட் A என்ன வரணும்னு எழுதிக்கலாம். A is equal to A cross A ஓட ரெண்டு வேல்யூ சொல்லிட்டாங்க. அப்ப Aன்றது இங்க ரெண்டுமே A தான். அப்ப கண்டிப்பா இதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் A ல இருக்கும். இங்க என்ன இருக்கு, -1 இருக்கு, 0 இருக்கு, 1 இருக்கு. அப்ப இது எல்லாமே ஈக்குவலா இருக்கும் அப்படினா -1, 0, 1 இதுதான் நம்மளோட செட் A வா இருக்கும். அப்ப A cross C என்றப்ப 9 எலமெண்ட்ஸ் கண்டிப்பா வரும். அதுல ரெண்டு எலமெண்ட் கொடுத்துட்டு மீதி என்னன்னா கேக்குறாங்க. சோ அப்ப remaining element கேக்குறாங்க. ரைட்டா, சோ remaining element are என்ன எழுதலாமா, remaining elements. சோ அப்படியே சொல்லுங்க. இப்போ a cross a போட்டா என்ன வரும், -1, -1 அது அங்க இல்ல, அப்ப எழுதிக்கலாம் -1, -1. அடுத்து -1, 0 அது அங்க இருக்கு, அப்ப எழுத தேவையில்ல. புரியுதா? அதாவது இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா a cross a சொல்றேன், அது அங்க இருக்கு, அந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்து மீதி எழுத போறேன். ஸோ -1, அடுத்து -1, 0 அங்க இருக்கு, அதை எழுத வேண்டாம். அடுத்து -1, 1 ரைட்டா. ஸோ இது -1 முதல்ல வச்சு எழுதுறப்ப, அடுத்து 0 வச்சு முதல்ல எழுதுறப்ப எப்படி வரும், 0, -1 எழுதிக்கலாம். 0, -1. அடுத்து என்ன வரும், 0, 0. அடுத்து 0, 1 அது அங்க இருக்கு, அப்ப எழுத தேவையில்லை. அடுத்து 1 வச்சு எழுதணும், அப்ப எப்படி வரும், 1, -1, 1, -1. அடுத்து 1, 0. அடுத்து 1, 1. புரியுதா? ஸோ a cross a ல எத்தனை எலிமெண்ட், 9 எலிமெண்ட். அங்க ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் எத்தனை எலிமெண்ட், 7 எலிமெண்ட். அந்த 7 தான் எழுது 1 2 3 4 5 6 7 இதான் ரிமைனிங்.